அப்போ பக்தி மார்க்கம் சிறந்ததா இல்ல ஞான மார்க்கம் சிறந்ததா சுவாமி? பக்தி மார்க்கம் எல்லா மதத்திலையும் இருக்குதுமா. ஞான மார்க்கம் எல்லா மதத்திலையும் கிடையாது, இந்த மதத்தில் மட்டும்தான் ஞானம். ஞான மார்க்கத்தில் ஒரு இயேசு வந்தார், ஞான மார்க்கத்தில் ஒரு நபி வந்தார். அதுக்கப்புறம் வந்தவங்க யாராவது ஞான மார்க்கத்தில் வந்தாங்களா? இப்போ பல ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னது பல ஞானிகள், எண்ண முடியாத ஞானிகள். இதில் காரணம் என்ன? எல்லா மதங்களும் உலகத்தில் வாழ்ந்து செத்து போட அப்படின்னு சொல்லின்னு இருக்குது. எல்லா மத போதனையாக தான் சொல்லி. ஆனால் இந்து மத போதனை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீ சாகிறதுக்காக பிறந்தவன் இல்லைடா, இறைவனோட சேர்றதுக்கு பிறந்தவன்டான்னு. அப்போ இறைவனோட சேர்றதுக்குன்னா அதுக்கு ஒரு வழி வேணுமே, அந்த வழி தான்டா இந்த வழின்னு காட்டி வச்சுக்கிறான். பக்தியில் ஞானத்தை அடைஞ்சவங்க, கடவுளை அடைஞ்சவங்க இருந்தாங்க. திருநாகர் இருந்தார், அப்பா இருந்தார், அவையா இருந்தாங்க. இவங்கெல்லாம் கூட பக்தியில் தான் போனாங்க. ஆனால் அந்த பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு யோசிக்கணும். நான் கூட தாங்க பக்தி பண்ணுறேன் அப்படின்ட்டு கோயிலில் ஐயரு தேங்காய் உடச்சாருன்னா பாதி அவர் எடுத்துன்னு பாதி கொடுத்தாரு. நீ எப்படியா பாதி எடுக்கலாம், நான் வாங்கிட்டு வந்தேன்னு இன்னும் இல்லையா? ஆனால் இதுக்கு பேரும் பக்தி தான். ஆனால் அவங்க எல்லாத்தையும் இழந்து போட்டுட்டு வந்ததும் பக்தி தான். எல்லாத்தையும் இழந்து போட்டுட்டு வந்த பக்தியில இறைவனோடு இருந்தாங்க. நீ எல்லாத்தையும் பிடிச்சிக்கினுக்கிறதால நீ ஊரோட வாழ்ந்துன்னு. ஆனா ரெண்டுக்கு பேர் பக்தி தான். ஆழ்வார்கள் இருந்தாங்க, பெருமாள் மேல பக்தி செலுத்தினாங்க, அதுவும் பக்தி தான். ஆனா எல்லாம் ஞானிகள் தான், 27 பேரும் ஞானிகள் தான். அதே மாதிரி 64 நாயன்மார்கள் தான், அதுவும் பக்தி தான். ஆனால் இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஒரு கணம் யோசிக்கணும். ஏங்க அவங்க பக்தியில் இருந்தாங்க, நான் மட்டும் ஏங்க வரக்கூடாது? நம்ம பேசுறதுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர அவங்க செய்த செயலை நம்மளால செய்ய முடியாது. அவங்க யாரு, எந்த ஞானி, அவன் ஆழ்வாராகட்டும் இல்லை நாயன்மாராகட்டும், யாரா இருந்தாலும் அவனுக்காக வாழலை, அவன் உலகத்துக்காகவே வாழணும். நம்ம ஒரு ஊருக்குள்ளே நான் என் வீட்டுக்கோசமே நான் வாழ்ந்துன்னு இருந்து அந்த பக்தி ஒன்று நான் வருமா? எப்படி வரும்? பக்தியில ஞானம் வர்றது உண்டு, பேச்சால வராது, செயலால வரும். உனதுன்னு இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை, நீ இழக்கும் போது இறைவன் உன்னை வந்து காப்பாத்துறான். உலகத்துல எல்லாம் எனக்கு நிறைய சொந்தக்காரங்க, என் பிள்ளைக்கிறான், என் பேரங்கிறான், என் பேத்துக்குது, எங்க அம்மாக்குறாங்க, எங்க ஆயாக்குறாங்கன்னு சொல்லும் போது கடவுள் என்னத்துக்காங்க? அதனால கடவுள் பார்த்தா இவங்களுக்கு நிறைய சொந்தக்காரர் இருக்கிறாங்க, நம்ம தேவையில்லைன்னா ஒதுங்கி போயிடும். ஆனா ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எனக்கு யாரும் இல்லை உன்னை தவறுன்னு வாழ்ந்தாங்க, அவனே பாடி புகழ்ந்தாங்க. ஆனா ஒரு பொருள் தான், 2 பேரும் வேற பேர் வச்சுக்கினாங்க. அப்படி வாழும்போது இறைவன் பார்த்தா வாப்பா நான் வச்சு நம்மளை பார்த்த உடனே ஒரே வச்சுதான் போடா ஊர்பட்ட ஆசை இருக்குன்னு கெத்துற போறேன்றோம். அதனால பக்தியிலையும் ஞானத்தை அடையலாம், யோகத்திலையும் ஞானத்தை அடையலாம். ரெண்டிலையுமே முயற்சி இல்லாதவன் அடையவே முடியாது. இப்போ நம்ம கிட்ட வரான் உபதேசம் வாங்குறாங்க, ஞானத்தை அடைஞ்சிடணும்னு அடைய முடியாது. ஏன்னா குழந்தை குட்டி குடும்பம் எல்லாம் பார்த்துக்கணும், அவன் ஞானத்தை எங்கே அடைய முடியாது. ஆனால் என்ன ஒன்றுனா இதில் முயற்சி பண்ணி போய்க்கினே அந்த ஏதோ ஒரு பிரிவில் ஞானத்தை அடைய வாய்ப்பு கிடைக்கும். அது கூட வழி இல்லாத பண்ணிக்கின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.